போடுற நேரத்திலேயே நல்ல மொறு மொறுன்னு சாஃப்டான பக்கோடா செய்யலாம். ஒரு பாத்திரத்தில் 20லேருந்து 25 சின்ன உள்ளியை நீலவாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டையும் இடித்து சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் ஓமத்தை கையில் வச்சு நல்லா நசுக்கி சேர்த்துட்டு 5 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் பிசைஞ்சுக்கோங்க. இப்போ 2 கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவைக்கு உப்பு, கொஞ்சமாக காய்ச்ச எண்ணெயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் வத்தல் தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை இது போல் தெளித்து விட்டு மாவை அழகாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவை மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும், ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. இப்போ காய்ச்ச எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பிச்சு போட்டு நல்ல மொறு மொறுன்னு வர வரைக்கும் தீயை குறைச்சி வச்சு பொரிச்சு எடுங்க. சின்ன உள்ளி இந்த அளவுக்கு நல்லா செவந்து வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து பொரிச்சு எடுத்து சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்டியான பேக்கரி ஸ்டைலில் பக்கோடா ரெடி. ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை